تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தில் வாழும் போதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமான ரபீல் அவ்வலுடைய மாதத்தில் நம்முடைய நபியினுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சீரா, அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர்கள் வாழ்க்கையிலே செய்த அமல்கள், இது எல்லாத்தையும் அறியக்கூடிய, விளங்கக்கூடிய, புரியக்கூடிய ஒரு மஜ்லிஸ் தான் இந்த ரபீல் அவ்வலுடைய மாதம். நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது வெறுமன நேசிப்பது மட்டுமல்ல, மாறாக அவர்கள் நமக்கு இந்த உலகத்தில் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்களோ அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதுதான் நேசத்தினுடைய முழுமை. ஒருத்தவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கையில எதெல்லாம் செஞ்சாங்களோ, எதெல்லாம் நமக்கு சொல்லி காட்டினாங்களோ, எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில செயல்படுத்தினாங்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய தொழில் துறைகள்ல, நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாம எத்தி வைக்கிறோம். வரலாறுகள் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த ரபீல் அவ்வல் மாதத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள், பேசக்கூடிய பயான்கள் அப்படிங்கிறது வெறுமன கேட்டுட்டு போகிறதல்ல, அதை வாழ்க்கையில செயல்படுத்துறது. ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்தா போற வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி நிக்காஹ் முடிக்கணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி குழந்தை பெற்றுக்கணும், பெற்றோர்களை எப்படி மதிக்கணும், மனைவிகளை எப்படி கண்காணிக்கணும், கணவரோட எப்படி நம்ம உறவுகள் வைத்துக் கொள்ளணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், இப்படி உலகத்துல எல்லா நிலை விஷயங்களையும் நமக்கு ரொம்ப அழகான முறையில, தெளிவான முறையில சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. இப்ப அந்த வாழ்க்கையை நம்ம தெளிவுபடுத்தி மக்கள்கிட்ட சொல்வதனுடைய ஒரு பயான் நிகழ்வு, தொடர் நிகழ்வு தான் இந்த ரபீல் அவ்வல் மாதத்துல ஏற்படுத்துகின்ற இந்த 12 நாட்கள்ல நபியினுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு நிலையாக, ஒவ்வொரு கண்டென்ட்டாக நம்ம பேசுறாங்க. ஒவ்வொரு உலமாக்கள் பேசுறாங்க. அதை நம்ம விளங்கி புரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையிலையும் பின்பற்றி, நம்ம வாழ்க்கையிலையும் முழுமையாக அறிந்து, நமக்கு பின்னால வரக்கூடிய வருங்கால சந்ததிகளுக்கும் சரியான முறையில போய் எத்தி வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. மிகப்பெரிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அப்ப இன்றைய கால சூழ்நிலையில ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம், அந்த சமூகத்துல இளைஞர்களை எப்படி உருவாக்குனாங்க,
இளைஞர்கள்னா ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் தான். இளம் சமூகத்தை எப்படி கட்டமைச்சாங்க? ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது அந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் தான். 16 வயதிலிருந்து 39 வயது வரைக்கும் உள்ள இளைஞர்களை நாம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி உருவாக்கணும்? ஒரு முன்மாதிரியான இளம் சமூகத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்குனாங்க? அதை நம்ம முழுமையா அறிந்தோமா? அதை நம்ம விளங்கிக்கிட்டோமா? அதை மக்களிடத்துல போய் கொண்டு போய் சேர்த்தோமா? அப்படிங்கிறது மிக முக்கியமான பகுதி. நான் குறிப்பாக இங்க வந்திருக்கிற தாய்மார்கள், அவர்கள் நீங்க தான் அந்த சமூகத்தினுடைய உருவாக்கத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. ஆண்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் பயான் பேசலாம், ஆனா ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். பெண்கள் நீங்கள் தயாராகுவதை கொண்டு நீங்க அடுத்த ஜெனரேஷனை எப்படி உருவாக்க போறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி தோல்வியினுடைய நிகழ்வுகள் இருக்கு. சோ உங்களால இந்த சமூகத்தினுடைய வருங்கால சமுதாயத்தை என்ன மாதிரி உருவாக்க முயற்சிக்கணும், என்ன மாதிரி மேம்படுத்த நீங்க முயற்சிக்கணும், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எந்த மனநிலைகள்ல உருவாக்குனாங்க, அந்த மனநிலைகள்ல நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்க முயற்சிக்கணும். முதலாவதாக நம்முடைய இளம் சமூகம், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் ரெண்டு பேருமே எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளத்தை இன்னைக்கு எதிர்கொண்டு இருக்கிறாங்க, ஏன் அவங்கள நம்மளால வலிமையா உருவாக்க முடியல, ஒரு முன்மாதிரி இளம் சமூகத்தை நம்ம எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க என்னென்ன மாதிரி ப்ராப்ளத்துல இருக்கிறாங்க. இளைஞர்கள்னு சொன்னா எல்லாருமே, பெண்கள், ஆண்கள், மதரசாக்கள் ஓதக்கூடிய மாணவர்கள், காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், எல்லாரும் இளைஞர்கள் தான். அவங்க எல்லாரும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்களை மேம்படுத்தணும்னா ப்ராப்ளத்தை முதல்ல நம்ம அறிஞ்சுக்கணும். முதலாவது அவங்க எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. அவங்க பார்க்கிற படங்கள், நாடகங்கள், நெட்ஃபிளிக்ஸ், பிரேம், சோசியல் மீடியா, இது போன்ற நிகழ்வுகள்ல அவங்க தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறாங்க. நீங்க ஆரம்பத்தில இருந்தே அவர்களை ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையில நீங்க உருவாக்கல அப்படின்னு சொன்னா, அவங்க கட்டுப்பாடற்ற நிலையில பிற்காலத்துல நம்முடைய பேச்சு கேட்கவே மாட்டாங்க, விளங்கவே மாட்டாங்க. நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாது. எவ்வளவு நேரம் நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளை நாம் சிறந்த குழந்தைகளாக, ஒரு வலிமையான சமூக நபர்களாக உருவாக்குறதுக்கு முயற்சிக்கணும். அப்ப அவங்க எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை கலாச்சார சீர்கேடு. அவங்க முடிவெற்ற ஸ்டைல், அவங்க ட்ரெஸ் போடுற ஸ்டைல் எல்லாமே மாறி போச்சு. இரண்டாவது ஒழுக்க ரீதியான சீர்கேடு. இன்னைக்கு நிறைய படிக்கிறவங்க நிறைய தவறு செய்யறாங்க, நிறைய படிக்கிறவங்க நிறைய தவறு செய்யறாங்க. படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள இணைப்பு என்ன அப்படிங்கிறத நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மூன்றாவது ஆரோக்கியமான சமூகமாக அவங்களை உருவாக்க முயற்சிக்கணும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சீக்கிரம் இளம் வயதுல இறந்து போறாங்க, நிறைய நோய்கள் ஏற்படுது. பலமில்லாத, ஆரோக்கியம் இல்லாத சமூகமாக அவங்க மாறுறாங்க. இப்ப நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் இதெல்லாம் கொடுத்து அவங்களை எப்படி வலிமையா மாத்தணும். நாலாவது மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கோபத்துல என்னென்னமோ முடிவுகள் எடுக்கிறாங்க. மன அழுத்தம், அனெக்சிட்டி ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், கோபம் இதெல்லாம் அதிகரிக்குது இந்த ஜெனரேஷன். இப்ப இதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்யணும்? நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எந்த மனநிலைகள்ல உருவாக்குறாங்க, எந்த மனநிலைகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த மனநிலையை கொடுத்து நாம் அவங்களை உருவாக்கணும். மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரையும் சொல்லி எல்லாம் திருத்த முடியாது, மாறாக மன ரீதியாக அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கணும். ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா பிற்காலத்துல என்ன ஆவீங்க,
உங்களுடைய சமூகத்தினுடைய நிலைகள் என்ன ஆகும், உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன மாதிரி மனநிலைகள் ஏற்படும், இப்படி எல்லாத்தையும் தாயும் தந்தையும் குழந்தைகளுக்கு சொல்லணும். நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனை எடுத்து வைக்கும் போது அநேக சஹாபாக்கள் வயசு எல்லாம் ரொம்ப கம்மியான வயசு தான். சின்ன சின்ன சஹாபாக்கள் 11 வயசு, 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 25 வயசு, இது போன்ற சஹாபாக்கள் தான் பிற்காலத்துல மிகப்பெரிய வலிமையான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குனாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய மைண்ட் செட்டை எப்படி உருவாக்குனாங்க, என்ன மாதிரி மனநிலைகளை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மனநிலைகளை நாம நம்முடைய வருங்கால இளம் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது போன்ற பயான்கள், இது போன்ற நிகழ்வுகளுடைய நோக்கம் என்னன்னா வெறுமனே பேசிட்டு கலைஞ்சு போறதில்ல. விஷயத்தை உள்வாங்கி நாம நம்முடைய குடும்பங்களுக்கு, நாம நம்முடைய மனைவிக்கு, குழந்தைக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சரியான முறையில இந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கிறோமா, கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் இந்த கருத்தியலை சொல்றோமா அப்படிங்கிறது தான் இது போன்ற பயான்களுடைய அடிப்படை நோக்கம். இத்தனை பெண்கள், இவ்வளவு ஆண்கள் வந்திருக்கிறோம்னா இங்க இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போனோம், என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன், என் மனைவிக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன், என்னுடைய கணவருக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு இன்னைக்கு வேணும். அப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய மனநிலைகளை எப்படி உருவாக்குனாங்க, மைண்ட் செட்டை எப்படி உருவாக்குனாங்க. ஜார்ஜ் பெசான் அப்படிங்கிற எழுத்தாளன் தன்னுடைய ஆய்வு புத்தகத்தில் அவர் எழுதுறாரு, ஒரு டைனாசிட்டி, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்படணும்னா குறைஞ்சது 200 வருஷம் ஆகும். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே 23 ஆண்டுகள்ல 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய பெரும் இளம் சமூகத்தை உருவாக்குனாங்க, வெறும் குறைந்த நாட்கள்ல. இது எப்படி சாத்தியம்? ஒரு குறைந்த நாட்கள்ல ஒரு பெரும் இளம் சமூகத்தை எப்படி உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எந்த மனநிலைகள்ல உருவாக்குனாங்க. இதே பிரச்சனை அங்கேயும் இருந்துச்சு. ஐயாமுல் ஜாஹிலியா, தவறு செஞ்சாங்க, தப்பு செஞ்சாங்க, மது அருந்தினாங்க, விபச்சாரம் செய்தாங்க, சின்ன சின்ன இதுக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க, பிரிஞ்சு கிடந்தாங்க. இப்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில எது ப்ராப்ளம் நம்ம நினைக்கிறோமோ எல்லா ப்ராப்ளமும் அந்த காலத்துல, நபியினுடைய காலத்துல, அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல இருந்துச்சு. எதெல்லாம் இப்ப நம்ம இளைஞர்களுக்கு பிரச்சனை நினைக்கிறோமோ எல்லா பிரச்சனையும் அந்த காலத்துல வாழ்ந்த இளைஞர்களுக்கும் இருந்துச்சு. ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்கள தயார் செஞ்சாங்க, எப்படி அவங்கள உருவாக்குனாங்க, அந்த ரகசியத்தை நம்ம விளங்கிக்கிட்டோம், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம ஊர்ல நம்ம இளைஞர்களுக்கு, நம்ம வாலிபர்களுக்கு சொல்லி புரிய வச்சு சூஸ் பண்ணி உருவாக்கணும். எல்லாத்தையும் உடனே மாற்ற முடியாது, எல்லாத்தையும் எல்லாரும் உடனே உருவாக்கிட முடியாது. 5 இளைஞர்கள் எடுக்கிறது, அவங்களை உருவாக்குறது, அந்த 5 10 மாத்துறது, 10 20 மாத்துறது, 20 100 மாத்துறது, இப்படி ஒரு சைமல்டேனியஸா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊரினுடைய இளைஞர்களை எல்லா நிலையிலும் வளர்ச்சி பெற்றவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபார்முலா என்ன, எப்படி சஹாபாக்களுடைய மனநிலைகளை உருவாக்குனாங்க? ஒன்று, வலிமையான ஈமான கொண்டு போய் சேர்த்தாங்க. வலிமையான ஈமான், அதுல குறிப்பாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, ஆகச்சிறந்த சஹாபி, ரொம்ப இளம் வயதில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 17-18 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. ஆரம்ப காலத்திலேயே நபியினுடைய இஸ்லாத்தை ஏற்று வைக்கக்கூடிய ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கட்ட ஒரு சின்ன வயதுள்ள சஹாபி. எவ்வளவு பெரிய அவர் செல்வந்தராக இருந்தாருன்னா, அவர் ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு தெருவுல போனார்னா அடுத்த தெருவுல அவருடைய அந்த வாசனை திரவியம், அத்தனுடைய வாசனை அடிக்கும். அவரை ஹஜ்ரத் உஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறதுக்கு பல வீட்டு கதவுகள் திறந்திருக்கும், அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக. அவ்வளவுப்பட்ட அழகான இளம் வயதுள்ள மிகப்பெரிய செல்வம் உள்ள ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தாருல் அர்கம் என்ற வீடு இருந்துச்சு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்துல சொல்லும் போது தாருல் அர்கம் என்ற ஒரு வீட்டுக்கு தான்
யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்களோ அவங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு வருவாங்க. இரவு நேரத்துல 10 மணி 11 மணி 12 மணி 1 மணிக்கு அந்த இடத்துல வந்து குர்ஆன ஹதீஸ நபியினுடைய உபதேசங்களை கேட்டு தன் மார்க்கத்தை வலுப்படுத்துவாங்க. அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு சஹாபி தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. இஸ்லாமிய கல்வி மதீனாவுக்கு போனதுக்கு மிகப்பெரிய முதல் முஅல்லிம், இஸ்லாத்தினுடைய முதல் முஅல்லிம் அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தன்னுடைய 17-18 வயதுல தீனை ஏற்றுக்கொண்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை கையில எடுத்து உருவாக்குனதனுடைய முதல் பகுதி என்னன்னா வலிமையான ஈமான கொடுத்தாங்க, ஈமானிய சிந்தனையை கொடுத்தாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம், நன்மையை ஏவி உண்மையை ஏவி தீமையை தடுக்கணும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும், எல்லா நிலையிலும் மக்கள்களை உருவாக்கணும், மனிதர்களை மேம்படுத்தணும் அப்படின்னு ஆழமான சிந்தனைய சஹாபாக்கள் இளைஞர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய புரட்சியாக பேசினாங்க. மிகப்பெரிய புரட்சி, மக்காவுல ஏற்பட்ட மிகப்பெரிய எழுச்சி அது. அந்த நூற்றாண்டுல உதாரணத்துக்கு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில இடைப்பட்ட காலம் வந்து 572 வருஷம். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஒரு நபியாக இருந்தவங்க ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இடைப்பட்ட நபிமார்கள் வரல. அந்த 572 வருஷம் தான் ஐயாமுல் ஜாஹிலியா, உலகம் மிக மோசமான நிலைக்கு போயிருச்சு. அந்த நிலையில தான் ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்தினுடைய அருட்கொடையாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்தாங்க. வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில, அந்த இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை பத்தி பேசினாங்க, சமூக ஒழுக்கத்தை பத்தி பேசினாங்க, அனைவரும் சமம்னு பேசினாங்க, சகோதரத்துவத்தை பத்தி பேசினாங்க. ஈமானுக்கு அடுத்து அவங்க அதிகமா பேசினது சமூகத்துக்கு மத்தியில சமூக நீதி. ஒரு ஏழையும் பணக்காரனும் ஒண்ணு, ஒரு அடிமையும் எஜமானனும் ஒண்ணு, ஒரே தட்டுல உட்கார்ந்து சாப்பிடணும், நம்ம எல்லாம் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான சித்தாந்தத்தை, கருத்தியலை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வச்சாங்க. அதனுடைய ஆணி வேறு தான் ஈமான். ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய நம்பிக்கை, ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி. ஈமானிய இணைப்பு இல்லாம, ஈமானிய உணர்வு இல்லாம வெறுமன கல்வி, வெறுமன பொருளாதாரம், வெறுமன அதிகாரம் இந்த உலகத்துல ஆற்றலாக மாறாது, அது அழிவைத்தான் கொடுக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எவ்வளவு சொத்து சுகம் சேர்த்து வச்சு, எவ்வளவு படிக்க வச்சு, எவ்வளவு அதிகாரத்துக்கு கொண்டு போய் எந்த நாட்டுக்கு நீங்க அனுப்புனாலும் அந்த குழந்தைகளுக்கு நீங்க ஈமான கொடுக்கல, அல்லாஹ்வுடைய இணைப்பை கொடுக்கல, நபியினுடைய முஹப்பத்தை கொடுக்கல, குர்ஆனுடைய தொடர்பை கொடுக்கலனா நீங்க என்ன சேர்த்து வச்சாலும் அந்த குழந்தை எங்கள்கிட்ட கேட்கும், நீ என்ன எனக்கு பண்ணன்னு தான் கேட்பாங்க. மாறாக அந்த குழந்தைகளுக்கு வலிமையான ஈமான கொடுத்துட்டீங்க, குர்ஆனுடைய தொடர்பை கொடுத்துட்டீங்க, நபியினுடைய முஹப்பத்தை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொத்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கல்வியை கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க கடைசி காலத்துல நம்மள தங்கமா பாதுகாப்பாங்க, நம்மளை நேசிப்பாங்க, நம்ம மௌத்துக்கு பிறகு நமக்காக துஆ செய்வாங்க, நம்முடைய மௌத்துக்கு பிறகு மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வாங்க நம்முடைய பெயரை சொல்லி. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை உருவாக்குவதற்கு முதலாவதாக எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய சூத்திரம், ரகசியம் என்னன்னா வலிமையான ஈமான கொடுத்தாங்க, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினாங்க. சஹாபாக்களை தன்னோடு இணைப்பதை விட அல்லாஹ்வோடு இணைப்பதில் மிகப்பெரிய முயற்சி செய்தாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம செய்ய வேண்டிய கடமை, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த வலிமையான ஈமான கொடுத்தாங்களோ அதே போல நாம நம்முடைய குழந்தைகளுக்கு, நாம நம்முடைய இளைஞர்களுக்கு, நாம நம்முடைய பெண்களுக்கு, நாம நம்முடைய வாலிபர்களுக்கு அந்த வலிமையான ஈமானை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு முன்மாதிரியான ஒரு வலிமையான இளம் சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்க வேண்டிய முதல் விஷயம், நமக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதுதான் உலகத்தினுடைய வெற்றியின் ரகசியம். அவங்க கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த ஈமானிய உணர்வுகளை குழந்தைகளுக்கு ஊட்டுங்க. வந்திருக்கிற தாய்மார்கள் மனதுல கை வச்சு பேசுங்க. எத்தனை பேர் உங்க குழந்தைகளுக்கு பேர் சொல்லி துஆ செய்வீங்க?
எத்தனை பேர் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு, யா அல்லாஹ் என் குழந்தையை ஷரியத்துக்கு பொருத்தமானவராக ஆக்கு, யா அல்லாஹ் என் குழந்தையை உனக்கு ஆகமானவராக, உன் தீனுக்கு ஆகமானவராக, உன் நபியை பிரியம் கொள்ளக்கூடிய வருங்கால வாலிபராக இவரை உருவாக்குன்னு எத்தனை தாய்மார்கள் துவா செய்யறோம். நம்ம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, துல்ஃபிகார் சாப் இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்காலர், மிகப்பெரிய அறிவாளி, நக்ஷபந்தி தரீக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஷேக். அவங்க துல்ஃபிகார் சாப்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய பயான்ல பேசும்போது சொன்னாரு, இன்னைக்கு துல்ஃபிகார் உலகத்துக்கு மத்தியில மிகப்பெரிய அறிவாளியாக, அறிஞனாக, மிகப்பெரிய ஸ்காலராக கருதப்படுறோம். ஆனா இந்த நிகழ்வு எல்லாம், இந்த அறிவு, இந்த ஆற்றல், இந்த பெருமை எல்லாம் என்னுடைய முயற்சியை கொண்டு கிடைக்கல, எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய நான் இடத்துக்கு வந்திருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஸ்காலரா, அறிஞரா, ஆலிமா நான் இருக்கிறேன்னா இது என்னுடைய முயற்சியை கொண்டல்ல, எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டு சொல்லிட்டு அழுதுகிட்டே துல்ஃபிகார் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தஹஜ்ஜுடைய நேரத்திலும் எங்க அம்மா, எங்க வீட்டுல 7 குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தைகளுடைய பேர் சொல்லி எங்க அம்மா துவா செய்வாங்க. எனக்கு வயது 5 வயசு 6 வயசு இருக்கும். நான் பெட்ல படுத்திருப்பேன். எங்க அம்மா எப்ப ஏன் பேர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்ப எங்க அம்மா யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகார் அப்படின்னு சொன்ன உடனே வேக வேகமா ஓடி போய் எங்க அம்மா மடியில நான் படுத்துக்குவேன். எங்க அம்மா மடியில படுத்துக்குவேன். எங்க அம்மா மடியில படுத்த உடனே எங்க அம்மா என்ன செய்வாங்க, 2 கையில துவா செய்த எங்க அம்மா ஒரு கையை என் தலையில தடவி கொடுப்பாங்க. ஒரு கையை எடுத்து எங்க அம்மா என் மடியில படுத்திருக்கிற என்னைய தலையில தடவி கொடுத்து இடது கையால் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாரை பொருந்திக்கொள், யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாரை ஷரியத்தினுடைய, மார்க்கத்தினுடைய, மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய மிகப்பெரிய அறிஞனாக மாற்று, இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை, நபியினுடைய புகழை உலகம் முழுக்க எடுத்து போகக்கூடிய மிகப்பெரிய அறிவாளியாக, ஆலிமாக என் மகனை உருவாக்கு. துல்ஃபிகார் சார் சொல்லுவாங்க, எங்க அம்மா கேட்ட துவா இன்னும் வரையும் என் காதல் கேட்குது. எங்க அம்மாவுடைய துவா தான் என்னுடைய வளர்ச்சியின் காரணம். நான் இன்னைக்கு உலகத்துக்கு மத்தியில மிகப்பெரிய அறிஞனாக, மிகப்பெரிய ஆலிமாக, மிகப்பெரிய ஒரு ஸ்காலராக நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் எங்க அம்மாவுடைய துவா தான். குழந்தைகளுக்கு வலிமையான ஈமானை கொடுங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுங்க, குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதுதான் வெற்றியின் ரகசியம், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் முன்னேற்றம். வெறுமன கல்வி, வெறுமன அதிகாரம் தேவை, அதெல்லாம் தேவை. வாட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ், நம்முடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிந்து ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன் குழந்தைகளை ஈமானுடைய குழந்தைகளாக உருவாக்குங்க. இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த வருங்கால வாலிபர்களை, அந்த சஹாபாக்களை ஒரு வலிமையான சமூகமாக எப்படி உருவாக்குறாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தினுடைய முதல் முஅல்லிம், இளம் வயது முஅல்லிம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 621-22ல மக்காவுல இருக்கிறாங்க. மதீனாவுல இருந்து சில சஹாபாக்கள் வந்தாங்க. அஸத் பின் ஜுராரா, ரஃபி' பின் மாலிக் போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. வியாபாரத்துக்காக மக்காவுக்கு வந்தவங்க நபியினுடைய பேச்சு, கருத்துக்களை கேட்டு ஈர்க்கப்பட்டு நபியை தனியா சந்திக்கிறாங்க. அகபா என்ற இடத்துல சந்திக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க வந்துருங்க, எங்க கூட வந்துருங்க, எங்க கூட மதீனாவுக்கு வாங்க. அதுவரையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, நம்ம எத்தியோப்பியாவுக்கு தான், அபிசீனியாவுக்கு தான் நம்ம ஹிஜ்ரத்துக்கு போக போறோம், அல்லாஹ் நம்மளை அங்கத்தான் அனுப்புறான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் நேர் மாற்றமாக மதீனாவிலிருந்து சஹாபாக்கள் வந்து அந்த சஹாபாக்களுடைய கேட்டுதல், தேடுதல், நபியை கூப்பிட்டாங்க, வாங்க மதீனாவுக்கு வாங்க, நாங்க பாதுகாத்துக்கிறோம். அப்படி அந்த கூட்டம் போகும்போது 2 முஅல்லிம்களை அனுப்புனாங்க. அதுல முஸஅப் இப்னு உமைர், அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு 2 சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்பதாக இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அஸத் பின் ஜுராரா என்ற ஒரு அன்சாரி சஹாபி வீட்டுல தங்கினாங்க. ஒவ்வொரு வீடாக சென்று நபியை பத்தி, குர்ஆனை பத்தி, குர்ஆனுடைய வசனங்களை பத்தி, இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய இல்மை மதீனாவுடைய ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா இஸ்லாத்தினுடைய முதல் கல்வி புரட்சியாளர் ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு பெரிய ஒரு சஹாபி. அவங்க எந்த அளவுக்கு அவங்க செல்வ செழிப்பாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. ஒரே ஒரு போர்வையோடு தன் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. பத்ர்ல கலந்துக்கிட்டாங்க, உஹதுல அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க.
ஷஹீதான பிறகு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய உடலை பார்த்து அழுதாங்க. கண்கள்ல தண்ணியா வந்துச்சு நபிக்கு. அவங்க ட்ரெஸ் பாத்தீங்கன்னா தலையை மூடுனா காலை தெரியும், கால் மூடுனா தலை தெரியும். ஷஹீதா இருக்கிறாங்க. தலையை துணியால மூடி, கால்களை வைக்கோலால் புல்களால் மூடி புதைச்சாங்க. அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர் ஒரு இளைஞர் தன் 30வது வயதுல இறந்து போனார். அவ்வளவு பெரிய ஒரு இளைஞராக இருந்து சமூக கட்டமைப்புல, குறிப்பாக இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லும் இஸ்லாமிய கல்வி வரலாற்றில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இல்லாம இஸ்லாமிய கல்வி வரலாறை சொல்லவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த சஹாபி. காரணம் என்ன? கொடுக்கப்பட்ட வலிமையான ஈமான். இரண்டாவது ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில கொடுத்த மிகப்பெரிய ஒரு உந்துதல், ஆற்றல் என்னன்னா ஒழுக்கமான வாழ்வியல், அகலாக்கான வாழ்வியல், சுய கட்டுப்பாடான வாழ்வியல், நேர்மையான வாழ்வியல், பாவங்கள் செய்யாத அல்லது பாவங்கள் செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கினார். அது நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை. நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது மிகப்பெரிய கடமை அதுதான். இளைஞர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு மிக மோசமான நிகழ்வுகள், தவறுகள், பாவங்கள், அழுச்சாட்டியங்கள், அநியாயங்கள் அதிகரிக்கும். தயவு செய்து வருங்கால சமூகத்தை ஒழுக்கமானவர்களாக உருவாக்குங்க, பரிசுத்தமானவர்களாக உருவாக்கணும். பரிசுத்தத்து மட்டும்தான் மிகப்பெரிய ஹிதாயத் கிடைக்கும். பரிசுத்தம் இல்ல, எங்கள்கிட்ட நேர்மை இல்ல, ஒழுக்கம் இல்ல, நிறைய பாவங்கள் செய்யக்கூடிய சமூகமாக மாறிட்டோம்னா நம்ம கோடைகளாக மாறிடும். நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாங்க, அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுறாங்க. இந்த ரெண்டு நிலையிலிருந்தும் சஹாபாக்களை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாக்கி ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. ஒழுக்கமான வாழ்வியல் மிக முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு எப்ப ஹிதாயத் நசீபாகும் அப்படின்னு சொன்னா, யாரிடத்துல ஒழுக்கம் இருக்குதோ, அகலாக் இருக்குதோ, பரிசுத்தம் இருக்குதோ, அவர்களுக்கு தான் ஈமான் என்ற ஹிதாயத் கிடைக்கும். அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? அதை நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமா? தாய்மார்கள் நீங்க கவனிக்கணும். இத 15 வயசு 16 வயசுல நீங்க உருவாக்க முடியாது. குழந்தைகள் பிறந்து 6 வயசு 7 வயசுல இருந்தே அவர்களுக்கு ஒழுக்கம், நேர்மை, அன்பு, விட்டு கொடுத்தல், பாசம், அரவணைப்பு இப்படிங்கிற ஆழமான தன்மைகளை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை கொடுக்க கொடுக்கதான் பிற்காலத்துல அவர்கள் நல்லவர்களாக மாறுவாங்க. அதை நீங்க கொடுக்காம, அதை பத்தி கவலைப்படாம, அதை பத்தி நீங்க யோசிக்காம வெறுமனே அந்த குழந்தைகளை ஜாலியா வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த குழந்தைங்க ஒரு 15-16 வயசுக்கு பிறகு நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டும் கேட்க மாட்டாங்க. 5இல் விளையாடுது 50இல் விளையாது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அன்பை போதிங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, அதை கவனமாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கவனமாக சொல்லிக் கொடுக்கணும். தப்பு செஞ்சா டமால் டமால் அடிக்கிறது, இல்ல கண்டுகொள்ளாம விடுறது, அப்படி செய்யக்கூடாது. குழந்தைகள் தவறு செய்தா கூப்பிட்டு புரிய வைக்கணும். நீ தப்பு செய்யற, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இதனால ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் என்ன, பின் வாழ்க்கையில நீ எப்படி பாதிப்ப அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். குழந்தைகளுக்கு துவா செய்யணும். குழந்தைகளுக்காக அல்லாஹ்ட்ட அழுகணும். குழந்தைகளுக்காக இரவு பகலாக இறைவனிடத்துல மன்றாடணும். அப்படிப்பட்ட சமுதாய பெண்களாக, ஆண்களாக நம்ம உருவாகணும். அதை கொண்டுதான் சமூகத்தை கட்டமைக்க முடியும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்காக அழுது அழுது துவா செஞ்சாங்க. இந்த உம்மத்துக்காக அழுது அழுது துவா செஞ்சாங்க. தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையுடைய மக்களை வச்சுதான் சமூகத்தை மேம்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் செய்யக்கூடிய நிறைய தவறுகள், ட்ரக்ஸ், போதை வஸ்துக்கள்ல மாட்டிக்கொள்றது, தேவையில்லாத ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பழக்கங்கள், அதனால ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், அதனால ஏற்படக்கூடிய சண்டைகள், நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. அப்ப இதெல்லாம் எப்ப சரி செய்யணும் அப்படின்னா, தாய்மார்கள் ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளுக்கு கண்காணிச்சு வளர்க்கணும். குழந்தைகளை அட்டென்ஷன் பண்ணி கண்காணிங்க.
எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, நண்பர்கள் யாரு, டீச்சர் வீடு எங்க இருக்கு, நண்பர்கள் வீடு எங்க இருக்கு, அவங்க பேக்ல என்ன வச்சிருக்கிறாங்க, இது எல்லாமே தாய்மார்கள் நீங்க பார்க்கணும். இந்த பக்கத்து எல்லாருமே ஃபாரின்ல அதிகமா ஆண்கள் ஃபாரின் போயிடுறாங்க. ஒரு குழந்தைகளை மேம்படுத்த வேண்டிய 60% ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஆண்கள் உங்க கூட இருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க வியாபாரத்திற்கு சம்பாத்தியத்திற்கு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. நீங்க உங்க குழந்தைகளை எப்படி வளர்க்குறீங்க? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி உருவாக்குனாங்கன்னா பரிசுத்தமான வாழ்க்கையை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் அடிக்கடி சொல்லணும். குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கணும், பக்கத்துல உட்கார்ந்து பேசணும், குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கணும், தோள் மேல கை போடணும், நைட்டு படுக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து கதை சொல்லணும், அதிகாலை எழுப்பும் போது பக்கத்துல உட்காரணும், சாப்பிடும் போது சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். இங்கதான் அன்பு வெளியாகும், ஆணவம் வெளியாகாது. எப்ப நீங்க அன்பை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த குழந்தை நல்ல குழந்தைகளா வருவாங்க. வெறுமனே அந்த குழந்தை ஆசைப்படுறத வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஆணவம் தான் உண்டாகும், மோகம் உண்டாகும். இன்னும் நிறைய வாங்கணும், இன்னும் நிறைய அனுபவிக்கணும், இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய பார்க்கணும்னு ஆசை வரும். இப்ப தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அன்பை வெளிப்படுத்துங்க, குழந்தைகளுக்கு அன்பை சொல்லிக் கொடுங்க. ஒரு தந்தை எவ்வளவு கஷ்டப்படுறாரு, உங்க அப்பா வெளிநாட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், ₹10 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், ஒரு ₹1000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிக்கிட்டே இருப்பாங்க. சமூகத்தினுடைய நிலைகள், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், பாவங்கள், அதிலிருந்து நம்ம எப்படி வெளியேறணும், அல்லாஹ் எப்படி சொர்க்கத்துல வச்சிருக்கிறான், அல்லாஹ் எப்படி நரகத்துல வச்சிருக்கிறான், நன்மைகள் எப்படி செய்யணும், பாவங்கள் இருந்து எப்படி தவிர்த்துக்கணும், இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதேதான் நீங்களும் தாய்மார்கள், தந்தைமார்கள் வீடுகள்ல உங்க குழந்தைகள்கிட்ட பேசுங்க, நேரம் கொடுங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம பிஸியா இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. டிவி பார்த்துக்கிட்டு நம்ம ஜாலியா போன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கங்க. ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு, ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. நாம நல்லா இருந்தாதான் நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நாம நேர்மையா இருந்தாதான் நம்ம குழந்தைங்க நேர்மையா இருப்பாங்க, நாம அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தாதான் நம்ம குழந்தைங்க அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக மாறுவாங்க. ஒரு எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு எரிகின்ற விளக்க உண்டாக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே பேசல, வாழ்க்கையில செஞ்சாங்க, வாழ்க்கையில செயல்படுத்தினாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில வாழ்ந்து காட்டினாங்க. அந்த வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக சஹாபாக்கள் மிகப்பெரிய உலமாக்கள், மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய நட்சத்திரங்களாக மாறினாங்க, ஹிதாயத்துக்கு காரணமாக மாறினாங்க. இப்ப நாம நம்முடைய குழந்தைகளை, வாலிபர்களை, முன்மாதிரியான வாலிபர்களை உருவாக்கணும்னா ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை, நேர்மையான வாழ்வியலை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாத்தையும் உடனே மாற்ற முடியாது, புரிஞ்சுக்கணும். நம்ம சொன்னோன்னு எல்லாரும் கேட்டு மாறிட மாட்டாங்க. பயான்களை கேட்கும் போது உடனே ஆசை வரும், என் பிள்ளைய அப்படி மாத்திரணும் இப்படி மாத்திரணும்னு சொல்லி. ஆனா அங்க போனா உங்க பேச்ச உங்க பிள்ளை கேட்க மாட்டாங்க. இந்த மீட்டிங் கூட உங்க குழந்தைகளை நீங்க வர வைக்க முடியாது, அப்படித்தானே? டெய்லி மஜ்லிஸ் நடக்குது, நிறைய ஆண்கள் இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் மனசுல கை வச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்கள்லாம் இங்க கூட்டி வந்துட்டீங்களா? கூட்டி வந்திருக்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அவங்க எங்கேயாவது முக்கத்துல, டூ வீலர்ல, அங்க முக்கத்துல இங்க முக்கத்துல இன்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு போனோன்னு கேட்பீங்க, ஹஜ்ரத் பயான் பேசுனாப்பா, நீ எப்பா வரலன்னு கேட்பீங்க. ஆமா போ அப்படின்னு போயிடுவாங்க, போ அப்படின்னு போயிடுவான். கேட்டவன போய் மாற்ற முடியாது. அதற்கு பக்குவம் வேணும், அதற்கு நிதானம் வேணும், அதற்கு அழகான முறையில பேசணும், அன்பாக பேசணும், ஆதரவாக பேசணும், அவங்களுக்காக துவா செய்யணும். எத்தனை தாய்மார்கள் நீங்க குழந்தைகள்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, அத்தா நான் உங்களுக்கு துவா செஞ்சிருக்கிறேன், எனக்கு நீங்க துவா செய்யுங்க. யாராவது வந்த தாய்மார்கள், தந்தைமார்கள் குழந்தைகள்கிட்ட சொல்றோமா? சொல்றது இல்லை. எத்தனை பேர் சொல்றோம்? இப்ப இன்னைக்கு எங்க அத்தா எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எங்க அத்தா என்கிட்ட சொல்றாங்க, அத்தா உனக்காக நான் மகரிப் பிறகு நிறைய துவா செஞ்சிருந்தா எனக்காக நீங்க துவா செய்யுங்க. அப்ப என்ன ஆகும்னா, எனக்கு எங்க அத்தாவின் மீது அன்பு அதிகரிக்கும், எங்க அம்மாவின் மீது அன்பு அதிகரிக்கும். நான் தவறு செய்வதற்கு என் மனசு வராது.
என்னை நேசிக்கக்கூடிய, என்னை நம்பக்கூடிய, என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய என் தாய் தகப்பன் இருக்கும்போது நான் தவறு செய்யக்கூடாதுன்னு எண்ணுவேன். அதே தான் நீங்களும் உங்க தாய், உங்க தந்தை, குழந்தைகளுக்கு அடிக்கடி பேசுங்க. மாற்றம் உடனே ஏற்படாது. எல்லாத்தையும் உடனே எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் தனித்தனி ஆசை, தனித்தனி வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கும். 12 வயசு வரைதான் நீங்க சொல்றத குழந்தைங்க காது கொடுத்து கேட்பாங்க. 12 வயசுக்கு மேல ஆச்சுன்னா எந்த குழந்தையும் காது கொடுத்து கேட்காது. அவங்களுக்கு டீனேஜ் 13, 14, 15 டீனேஜ் வந்துடும். டீனேஜ் வந்த பிறகு சுதந்திரம், சிந்தனை, ஆசைகள் எல்லாம் மாறுபடும். இது அல்லாஹ்வுடைய இயற்கை, மனித இயற்கை. அந்த காலகட்டத்துல ஒரு தாய், ஒரு தந்தை குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி அவங்கள உணர செஞ்சாங்க. உணர செய்யணும். அவங்க உணரணும், உள்ளத்துல உணரணும். வெறுமன சண்டை போட்டெல்லாம் யாரையும் மாத்த முடியாது, திட்டி மாத்த முடியாது, கத்தி மாத்த முடியாது, குறை சொல்லி மாத்த முடியாது, என் புள்ள சரியில்லைன்னு ஊரெல்லாம் சொல்லி மாத்த முடியாது. என் புள்ள யாரெல்லாம் என் பிள்ளைக்கு ஹிதாயத்தை கொடுன்னு அல்லாஹ்ட்ட சொல்லணும். மனிதர்கள்ட்ட புலம்புறத முதல்ல நிப்பாட்டணும். மனிதர்கள்ட்ட புலம்புறத நிப்பாட்டிட்டு அல்லாஹ்ட்ட புலம்பணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே டோன்ட் பிளேம் அதர்ஸ், யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, யாரையும் குறை வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் அல்லாஹ்ட்ட தான் பேசுவாங்க. யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு பாதுகாப்பு கொடு, யா உம்மத்துக்கு நேர்வழியை கொடு, யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு ஹிதாயத்தை கொடு. இப்படி எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தாய் தந்தையுடைய துவா அல்லாஹ் இடத்துல எந்த விதமான தடுப்பும் இல்லாம போகுதுன்னு இமாம்கள் சொல்லி தர்றாங்க. நபியினுடைய ஹதீஸ் எந்த தடுப்பும் கிடையாது, நேரடியா அல்லாஹ்ட்ட போயிடும். ஆனா எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காக துவா செய்யறோம்? பேர் சொல்லி துவா செய்யறோமா? யா அல்லாஹ் என் மகன் அப்துல்லா, யா அல்லாஹ் என் மகன் ஃபாத்திமா, யா அல்லாஹ் என் மகன் அப்துல் காதர், யா அல்லாஹ் என் மகள் ஜைனப். இப்படி பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட பேசணும். அப்படி பேசிட்டு உன் பிள்ளைகிட்ட நீங்க பேசணும். அத்தா, நேற்று மகரிப் பிறகு நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் துவா செஞ்சேன், நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அல்லாஹ் அதெல்லாம் கொடுப்பான், நீ கவலைப்படாத, எனக்கு நீ துவா செய், அம்மாவுக்கு நீ துவா செய்றியா அப்படின்னு பேசணும். அப்படி பேசணும். ஒரு குழந்தைகிட்ட ஒரு தாய், ஒரு தந்தை குழந்தைகள்கிட்ட அந்த மெத்தடாலஜி, அந்த முறையில பேசணும். அப்படி பேசுறதுல நம்ம நமக்கே துவா செய்யறோமான்னு தெரியல. இப்ப நம்முடைய வாழ்க்கை மாறாம நம்முடைய குழந்தைகளை மாற்ற முடியாது. அப்ப குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில உருவாக்கிய ஒரு முன்மாதிரியான இளம் சமூகத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னா, ஒழுக்கமான, அன்பான, விட்டு கொடுக்கக்கூடிய, பாவம் செய்யாத, அல்லாஹ்வை ரசூலை முஹப்பத் பண்ணக்கூடிய ஒரு இளம் சமூகத்தை உருவாக்குனாங்க. அதுதான் முன்மாதிரி இளைஞர்கள். ஒன்று வலிமையான ஈமான கொடுக்கணும், இரண்டாவது ஒழுக்கமான வாழ்வியலை கொடுக்கணும், மூன்றாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில எண்ணத்தை கொடுத்து ஒரு வலிமையான சமூகத்தை கட்டமைச்சாங்கன்னா, மூணாவது ஆளுமையான கல்வியை கொடுத்தாங்க. கல்வி ஞானம் கொடுத்தாங்க. கிதாபுகள் எழுதுறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு போகும்போது 100க்கும் குறைவான சஹாபாக்கள். அது பத்ர்ல போகும்போது 313 சஹாபாக்கள், அது உஹதுல போகும்போது 900 சஹாபாக்கள், ஹந்தக்ல போகும்போது 3000 சஹாபாக்கள், ஃபத்ஹ் மக்காவுக்கு போகும்போது 10,000 சஹாபாக்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது 1,24,000 சஹாபாக்களை உருவாக்குனாங்க. மக்காவில் இருக்கும்போது வெறும் 27 சஹாபாக்களுக்கு தான் எழுத படிக்க தெரியும், வெறும் 27 பேத்துக்கு தான் எழுத படிக்க தெரியும். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் போது 1,24,000 சஹாபாக்களுக்கும் எழுத படிக்க தெரியும். கல்வியை கொடுத்தாங்க, ஞானத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், எல்லா நபிமார்களுக்கும் கேட்ட துஆ இது, வத்துலு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ, குறிப்பாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இது, வத்துலு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அப்ப எல்லா நிலையிலும் மக்களுக்கு மத்தியில ஞானத்தை, அறிவை கொண்டு போய் கொடுக்கணும். உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க.
ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு வேணும்னா நம்முடைய உரிமைகள், நம்முடைய சுதந்திரங்கள், நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய வரலாறுகள் பாதுகாக்கப்படணும்னா கல்வியை கொடுத்தாங்க. நபியுடைய காலத்துல மொழி பேசுறதுக்குன்னு சில சகாபாக்கள் இருந்தாங்க, மொழி அறிவுடைய சகாபாக்கள், எல்லா மொழியும் பேசுவாங்க. ஒரு சில சகாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க வரலாறுகளை படிக்கிறது. ஒரு சில சகாபாக்கள் வேதங்கள் படிச்சாங்க. எல்லா நிலை சகாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சியின் ஒரு காரணம் என்னன்னா, அன்றைய காலத்துல மிகப்பெரிய அறிஞர்களாக, கண்டுபிடிப்பாளர்களாக, ஞானவான்களாக, அறிவாளிகளாக இருந்தவங்க சகாபாக்கள். அந்த அறிவுதான் அவர்களை எல்லா நிலையிலும் பண்படுத்தி மேம்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு அந்த நாலேஜ், அந்த நாலேஜபிள் சொசைட்டி, ஒரு கல்வி சார்ந்த சமூகம் அப்படிங்கிறது நம்ம இல்லை. எழுத படிக்க தெரிஞ்சவங்க கல்வி சார்ந்த சமூகம் அல்ல, ஞானவான்களாக இருக்கணும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எதை படிச்சு சமூகத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒருத்தவங்க பிகாமா, எல்லாரும் பிகாம், ஒருத்தர் பிஇவா, எல்லாரும் பிஇ, அப்படி படிக்க கூடாது. நம்முடைய சமூகத்துக்கு என்னென்ன தேவை? இப்ப சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்க, கத்தாருக்கு போறீங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல எந்த எஜுகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு, அந்த கல்வியை இங்க படிச்சுட்டு சிங்கப்பூருக்கு போகணும். சிங்கப்பூர்ல சும்மா உட்கார கூடாது, திரும்பி வந்துடுறது, அப்படி இருக்க கூடாது. அப்ப கல்வி ஞானங்களை கொண்டுதான் சமூகத்தை பாதுகாக்க முடியும். ஆண்களை என்ன துறைகள்ல கொண்டு வரணும், பெண்களை என்ன துறைகள்ல கொண்டு வரணும், ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். கண்டதை படிக்க வைக்க கூடாது. பெண்களை போய் பிஇ படிக்கிறது, மெக்கானிக் படிக்கிறது, இசி படிக்கிறது எந்த புண்ணியமும் இல்லை. பெண் சமூகத்தை 4 துறைகள்ல உருவாக்க முயற்சிக்கணும். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் பெண் சமூகத்தை படிக்க வைக்கணும். 4 துறைகள்ல படிக்க வைக்கணும். ஒன்று, வசதி வாய்ப்புகள் இருக்குது, நல்லா படிக்கிறாங்கன்னா டாக்டருக்கு படிக்க வைக்கணும். டாக்டருக்கு படிக்க தேவை இல்ல. ரெண்டாவது, வாய்ப்பு இருந்தா நல்ல டீச்சர்ஸ் உருவாக்கணும். 1 teacher equal to 1000 students. ஒரு ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு சமமானவங்க. பெண்களை ஆசிரியர்களாக சமூகத்தில் உருவாக்கணும். இன்னைக்கு டெட் நெட் எக்ஸாம் எல்லாம் வந்துருச்சு, 13000 போஸ்டிங் வந்துருக்கு. எத்தனை பேர் நம்ம ஊர்ல இருந்து ஆசிரியர்களா உருவாக்க போறோம்? எத்தனை பேர் பிஎட் படிச்சிருக்கோம்? சமூகத்தை கட்டமைக்கணும்னா பெண்கள் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும், ஆண்கள் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். ரெண்டும் சரியாக இருந்தால்தான் சமூகத்தை வளர்க்க முடியும், இல்லைன்னா வளர்க்க முடியாது. ஆண்கள் மட்டும் சேர்ந்து சமூகத்தை மேம்படுத்த முடியாது, பெண்கள் மட்டும் சேர்ந்து சமூகத்தை மேம்படுத்த முடியாது. இப்ப எல்லா நிலையிலும் சமூகத்தை உருவாக்கணும்னா பெண்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம், ஆண்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா அந்த கல்வியை எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், படித்ததை கொண்டு சமூகத்தை எப்படி வளர்ச்சி வைக்கணும் அப்படிங்கிற அந்த நாலேஜோட படிக்கணும். இப்ப 2வது, ஆசிரியர்கள் தேவை. 3வது, நல்ல கவுன்சிலிங் படித்தவங்க தேவை. சைக்காலஜி படிச்ச பெண்கள் தேவை. பெண்களுக்கு பெண்கள் தான் கவுன்சிலிங் கொடுக்கணும், ஆண்கள் கொடுக்க கூடாது. அது இன்னொரு பிரச்சனை சமூகத்தில் ஏற்படுத்தும். 4வது, நல்ல ஆலிமாக்கள், தீன மார்க்கத்தை, ஷரியத்தை மக்கள்கிட்ட பேசக்கூடிய நல்ல பேச்சாளர்கள் தேவை. பெண்கள் பேச்சாளர்கள் தேவை. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படையில பெண்களுக்கு மத்தியில மார்க்கத்தை, ஷரியத்தை, குர்ஆனை, நபியினுடைய முஹப்பத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பெண் சமூகம் தேவை. இந்த 4 துறைகள்லையும் பெண்களை உருவாக்க முயற்சிக்கணும். ஆண்கள் எத்தனை துறைகள்ல உருவாக்கலாம்? அவங்களும் 4 துறைகள்ல உருவாக்கலாம். ஒன்று, அதிகார வாய்ப்பு கல்வி முறை. அதிகாரத்துக்கு ஆண்கள் வரணும். உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களை போய் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய விஓ யாரு, தாசில்தார் யாரு, இங்க இருக்கக்கூடிய ஆர்ஐ யாரு, ஜேஆர் யாரு, எல்லாரும் பாருங்க அப்படின்னா எல்லாரும் தலித் மக்கள் அதிகமா இருப்பாங்க. நம்ம 1% கூட இருக்கிறது கஷ்டம். நம்மள்ட்ட காசு பணம் இருக்கும், ஆனா கை கட்டி தான் நிக்கணும். அவன்கிட்ட காசு பணம் இருக்காது, அதிகாரம் இருக்கும், அவன் எல்லாத்தையும் ஆட்சி செய்வான். அதிகாரத்துக்கு வந்தாதான் நம்ம உரிமைகளை, சுதந்திரங்களை பாதுகாக்க முடியும், நம்ம ஊரை பாதுகாக்க முடியும், மதரசாவை பாதுகாக்க முடியும், கல்வி நிலையங்களை பாதுகாக்க முடியும். அதிகாரத்துக்கு வரலன்னா எதையும் பாதுகாக்க முடியாது, போராடிக்கிட்டே மூத்தா பெற வேண்டியதான். இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு வலிமையாக நின்றுச்சுன்னா அது அதிகாரத்தில் இருந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1318 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு இல்ல, அதனாலதான் நசுக்கப்படுறோம், அதனாலதான் காணடிக்கப்படுறோம், அதனாலதான் நம்முடைய உரிமைகள், சுதந்திரங்கள், வரலாறுகள் எல்லாம் மாற்றப்படுது. அப்ப ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்களுக்கு மத்தியில கல்வியினுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை கற்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமைன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! அன்றைய காலகட்டத்துல இப்படிப்பட்ட புரட்சிகரமான வார்த்தையை உலகத்துல யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா கல்வி அப்ப தடுக்கப்பட்டது. உயர் ஜாதி மக்கள் மட்டும்தான் படிப்பாங்க. உயர் ஜாதி மக்கள் மட்டும்தான் படிக்க முடியும். அரசர்கள் படிக்க முடியும், உயர் ஜாதி மக்கள் படிக்க முடியும். கீழ்த்தட்டு மக்கள், கருப்பர்கள், அடிமைகள், கீழ்நிலை உள்ள மக்கள் படிக்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, புத்தகங்கள் கூட வாங்க முடியாது. அந்த காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி என்பது எல்லாத்துக்கும் கடமைன்னு சொன்னாங்க. அந்த கல்வியை நம்ம சரிவர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோமா? அந்த கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமா? துறை சார்ந்து சேர்த்தோமா? அப்ப ஆண்கள் அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு வரணும். ரெண்டாவது, டெக்னாலஜி சார்ந்து படிக்கணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உலகத்தை எது ஆளுது? ஒன்னு பயோ டெக்னாலஜி, இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டெக்னாலஜியும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. அந்த கல்வியை, அந்த அறிவை படித்த இளம் சமூகம் இன்னைக்கு தேவை. அதை கொண்டு மார்க்கத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? அதை கொண்டு ஷரியத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? அதை கொண்டு குர்ஆனை மக்கள்கிட்ட எப்படி எடுத்து வைக்க முடியும்? அப்படிங்கிற ஆளுமையான சமூக கட்டமைப்பு இன்னைக்கு தேவை. இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த நவீனத்துக்குள்ளையும் மாட்டிக்காது. எல்லா நவீனத்துவத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் இந்த மார்க்கத்துக்கு இயற்கையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால மிக முக்கியமான ஒரு பகுதி கல்வியை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மூணாவது, ஆண்கள் படிக்கக்கூடிய மிக முக்கியமான துறை வாழ்வியல் சார்ந்த துறை. வாழ்வியல், அக்ரிகல்ச்சர் படிக்கிறது, எக்காலஜி படிக்கிறது, பிசிக்ஸ் படிக்கிறது, கெமிஸ்ட்ரி படிக்கிறது. இதை படிப்பதை கொண்டு சமூகத்தை எப்படி கட்டமைக்கிறது? உலமாக்கள் சமூகத்தில் உருவாக்கப்படாது. இன்னைக்கு 56 லட்சம் முஸ்லிம்கள்ல வெறுமனே 25,000 30,000 உலமாக்கள் தான் இருக்கிறாங்க தமிழகத்துல. ஈக்குவல் 0.6%, ஈவன் 1% கூட உலமாக்கள் சமூகத்துல இல்ல. இந்த 30,000 பேர் எப்படி 56 லட்சம் மக்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அடுத்த 10 வருஷத்துல இந்த 1 லட்சம் உலமாக்களா எப்படி உருவாக்கணும்னு யோசிக்கணும். ஒவ்வொரு 100 குடும்பத்துக்கும் ஒரு ஆலிம் உருவாக்கப்படணும். அந்த ஆலிம் இந்த 100 குடும்பத்தையும் கல்வி, சமூகம், அந்தஸ்து, பொருளாதாரம், ஆன்மீகம் எல்லாத்திலையும் மக்களை முன்னேற்ற பாதையில கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யும். இப்படித்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில கல்வியை கொடுத்தாங்க. இஸ்லாமிய கல்வி முறைக்கும் உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் மார்க்கத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலகத்தினுடைய கல்வி முறை என்பது உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக படிக்கிறது. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானல் போகணும் அப்படிங்கிறதுக்கு படிக்கிறது தான் உலக கல்வி. மார்க்கத்தினுடைய கல்வி முறைங்கிறது உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக படிக்கிறது. இந்த மனிதனை, மக்களை, மரம், செடி, கொடி, மலை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. குழந்தைகளை நல்ல படிக்க வைக்க. நாலாவது துறை ஆண்கள் செய்ய வேண்டிய வியாபாரத்துறை. வியாபாரத்தின் மீது ரொம்ப கவனம் செலுத்தும். இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படை காரணமே நம்ம எல்லாம் வியாபாரம் சார்ந்த சமூகம், எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த சமூகம் அல்ல. நம்ம எல்லாம் சுயதொழில் மேம்பாட்டின் மூலமாக உருவாக்கப்பட்ட சமூகம். சுயதொழில் மேம்பாடு அதெல்லாம் நசுங்கி போச்சு. இப்ப சுயதொழில் கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும், ஊர்கள்ல உருவாக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அபு தாஜிர் அப்படின்னு பேர் பெற்ற ஒரு சஹாபி, 70 வயசு வரை வாழ்ந்தாங்க. மிகப்பெரிய சஹாபி. தன்னுடைய வாழ்க்கையை சம்பாரிச்சு தீனுக்கு கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா, மதீனாவுக்கு வந்த பிறகு அன்சாரி சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னுடைய நிலத்தை எடுத்துக்கங்க, என் மனைவியை நான் தலாக் போடுறேன், என் மனைவியை கல்யாணம் செஞ்சுக்கங்க, வீட்டை எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொன்னாங்க, இல்ல எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு கடத்தருவை காட்டுங்க. கடத்தருவை போய் காட்டினாங்க, மதீனாவுடைய கடத்தருவை. அப்படியே ஒரு ரவுண்டு வந்தாங்க. ரவுண்டு வந்துட்டு சொன்னாங்க, உங்களுடைய பேரிச்சம்பழங்களையும் உங்களுடைய சீஸ், அந்த தயிரால செய்யக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய பால் அடை, அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு கூட்டு வியாபார கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் பிசினஸ் பேர், அதுக்கு பேர். அங்க இருக்கக்கூடிய அன்சாரிகள்ட்ட பொருட்களை வாங்கினாங்க. நீங்க கொடுங்க வாங்கினாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஷாமுக்கு போனாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. வந்து 1க்கு 6 மடங்கா, 8 மடங்கா, 10 மடங்கா பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. தட் இஸ் கால்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் பிசினஸ்.
ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய வியாபார கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காலத்துல மதீனாவுல முதல் ஒட்டகம் இருந்தா கடைசி ஒட்டகம் ஷாம்ல இருக்கும்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய வியாபார கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இப்ப நம்முடைய வருங்கால இளைஞர்களுக்கு வியாபாரங்களை கற்றுக் கொடுக்கணும், சுயதொழில் மேம்பாடு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஸ்டார்ட் அப் பிசினஸ், இதை கற்றுக் கொடுக்கணும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தாங்க, வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாங்க, ஒழுக்கமான நேர்மையான ஒழுங்கான டிசிப்ளின் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாங்க, கூட்டு பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்தாங்க, மைக்ரோ அண்ட் மேக்ரோ பிசினஸை கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய வலிமையான ஒரு சஹாபி உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்குனாங்க? பொருளாதார கட்டமைப்பு சொல்லி கொடுத்தாங்க. கல்வியின் மூலமாக, அறிவின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக ஒரு பெரும் இளம் சமூகத்தை உருவாக்குனாங்க. அதே போல நாம் நம்ம ஊர்ல நம்ம இளைஞர்களை உருவாக்க முயற்சிக்கணும். அதுதான் முன்மாதிரி இளைஞர்கள். நாலாவது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில ஏற்படுத்தினாங்க, சமூக பொறுப்பை கொடுத்தாங்க. சமூக பொறுப்பு, தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுத்தாங்க. சமூக பொறுப்பு. நீ சம்பாதிக்கிறது உனக்கானதல்ல, நீ படிப்பது உனக்கானதல்ல, நீ அதிகாரத்தில் இருக்கிறது உனக்கானதல்ல, சமூகத்துக்கானது, அல்லாஹ்வுக்கானது அப்படிங்கிற உணர்வுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது இன்னைக்கு இல்லவே இல்லை. பெண்கள், தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நீ படிப்பது என்பது உனக்கானது மட்டுமில்ல, நீ சம்பாதிக்கிறது உனக்கானது மட்டுமில்ல, இந்த ஏழைகளுக்கானது, சமூகத்துக்கானது, மக்களுக்கானது, அல்லாஹ்வுக்கானது சொல்லிக் கொடுங்க. இந்த 4 நிலைகளை கொண்டுதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியான இளம் சமூகத்தை உருவாக்கினாங்க. அதற்கு உதாரணமாகத்தான் ஹஜரத் முஸஅப் இப்னு உமைர், அப்துல்லாஹ் இப்னு மக்தூம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக் கொடுத்தாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி ஒரு நிறுவனத்தை கட்டமைக்கணும், ஒரு நிறுவனத்தை எப்படி செயல்படுத்தணும், நபர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஆய்வுகள் எப்படி செய்யணும், எல்லாத்தையும் செலவா கற்றுக் கொடுத்தாங்க. உமர் சொன்னாங்க, இந்த ஹத்தாப், இந்த உமருக்கு ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கில்லாத இந்த உமரை அல்லாஹ் இந்த 21 நாடுகளுக்கு அதிகாரியாக, மிகப்பெரிய அரசராக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான், அமீராக மாற்றி கொடுத்தான். அழுதுகிட்டே சொல்லுவாங்க, இந்த உமருக்கு ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாது, ஆனால் இன்னைக்கு 21 நாடுகளுக்கு அதிபர். யார் உருவாக்குனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. அப்ப உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய வாலிபர்களை, உங்களுடைய சமூக வருங்கால சமூகத்தை 4 மனநிலைகள் உருவாக்குங்க. ஒன்று, வலிமையான ஈமான கொடுங்க, ஒழுக்கமான வாழ்வியலை கொடுங்க, ஆளுமையான கல்வியை கொடுங்க, சமூக பொறுப்புள்ள வருங்கால சமுதாயத்தை உருவாக்குங்க. இந்த 4ஐயும் கொண்டுதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள்ல அவங்க மௌத்துக்கு பிறகு 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், வரலாற்று கட்டமைப்புகளால் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய சமூகத்தை வெறும் 23 ஆண்டுகள்ல எப்படி உருவாக்குனாங்கன்னா இந்த 4 மனநிலைகளை கொண்டு உருவாக்குனாங்க. அதே 4 மனநிலைகளை கொண்டுதான் நம்ம ஊரை, நம்முடைய வருங்கால சந்ததிகளை, நம்முடைய நாட்டை, இந்த உலகத்தை ஆளுமை கூட செய்யக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒரு வருங்கால சமூகத்தை உருவாக்க முயற்சிக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்புள்ள சமூகமாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.